ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழைன்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதாவது எவ்வளோ கடன் இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்ம கடன் அடிச்சுட்டு நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்னு வச்சுருக்கேன். அது எப்படி எடுத்தோம், அது எப்படி அடைக்கணும், என்ன செய்யணுங்கிறத ஒரு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த அனுபவம் எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தேன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. சரியா? அதாவது அப்போ தங்க நகை விலை அப்போ தான் கூட ஆரம்பிக்குது. சரிங்களா? கூட ஆரம்பிக்குது. அப்போ அவள் பெண் குழந்தை வச்சுருக்கா. பொம்பளை பிள்ளைக்கு தான் செய்யணுமே, நகை விலை கூடுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கப்ப ஒரு யோசனை சொன்னேன் நான். என்ன யோசனை சொன்னேன்னா, இப்போ தான் நகை விலை கூட ஆரம்பிக்குது. அதாவது அப்போ நகை எடுக்கிறப்ப 5000 ரூபாய், 5000 ரூபா ஒரு கிராம். இப்போ ஒரு கிராம் 7000 8000 தாண்டிடுச்சு. அப்போ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மக்கிட்ட பழைய நகை இருக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ் போட்டது, அவங்க அம்மா போட்டதெல்லாம் இருக்கும்ல. அப்போ நான் ஒரு யோசனை சொன்னேன். ஒரு 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு நகையை கொண்டு போய் பேங்கில் அடமானம் வச்சு அந்த ரூபாவை கொண்டு நம்ம நகை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். நகை எடுத்து பொண்ணுக்கு சேஃபாக பண்ணி வச்சாச்சு. நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம். எப்போலாம் நம்ம கடன் வாங்கி தான் செய்ய போகிறோம், அதை இப்போவே கடன் வாங்கி செஞ்சிடுவோன்னு செஞ்சாச்சு. எல்லாமே நல்லபடியாக பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம கடனை செஞ்சாச்சு, கடமையை செஞ்சாச்சு. கடன் மட்டும் தான் இருக்குது. கடன் இல்லாதவங்க யாருங்க இந்த நாட்டில்? எல்லாருக்கும் கடன் இருக்க தான் செய்யுது. கடன் இல்லாமல் யாருமே கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணணுனாலும் வீடு கட்டணுனாலும் எது செய்கிறதுனாலும் கடன் வாங்கி தான் செய்யணும். கடன் வாங்காமல் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் அப்போ வாங்கி வைக்கப்போ இன்றைக்கி வாங்கி வச்ச நம்ம வாங்குறப்போ ஒரு பவுன் நகை 50,000 வரும். இப்போ ஒரு பவுன் நகை எவ்வளோ, 80,000 90,000 தெரியல. அப்போ அதில் நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது? ஒரு பவுனுக்கு ஒரு கிராமுக்கே 3000 சேவ் ஆகுது. அப்போ ஒரு பவுனுக்கு 30,000 சேவ் ஆகுது. அப்போ 5 பவுனுக்கு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே கால்குலேஷன் கொடுங்க. 3 60 9 12 15 1,50,000 லட்சம் ஆச்சு. 1,50,000 லட்ச ரூபா அதிலே நம்ம சேவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இனி நம்ம வேலை செஞ்சு ஒரு சீட்டோ ஒன்று தட்டுச்சீட்டு போடலாம். இந்த மாதம் நமக்கு விழுந்துட்டா நமக்கு அந்த ரூபா நமக்கு தட்டுச்சீட்டில் விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் அந்த நகையை மீட்டுடலாம். அப்போ அந்த நகை நமக்கு வந்துடும். புது நகையும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம், வேலை செஞ்சு சீட்டு தான் கட்ட போகிறோம். ஆகமொத்தம் என்ன ஆகுது, பழைய நகையும் வந்துடும், புது நகையும் நம்மக்கிட்ட இருக்கும். இப்படி தாங்க நகை சேர்க்கணும், கடனை அடைக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சால் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.